ஓம் நம சிவாய ஓம் அகத்தீசாய நம. பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு, பாரம்பரிய சித்த வைத்தியர். நம்ம பார்க்குறது ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, வீரியம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி துரித ஸ்தலிதம், தூக்கத்தில் ஸ்தலிதமாகிறது, சிறுநீரகத்தில் ஸ்தலிதமாகிறது போன்ற ஆண்மை பிரச்சனைக்கான ஒரு சிறந்த தீர்வாக நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு மேலே, 25 வருஷத்துக்கு பக்கமாக இந்த காம்பினேஷனை கொடுத்துட்டு வரோம். ரொம்ப சிறப்பாக கேட்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு, அதே மாதிரி அந்த பெண்கள் மேலே ஆர்வம் இல்லாமல் திருமணம் ஆகியும் பெண்கள் மேலே ஈர்ப்பு இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி கணவன் மனைவி இருவரும் சேரும் முன்னாடியே துரிதமாக ஸ்தலிதமாகிறது. இந்த மாதிரி தாம்பத்தியத்திற்கான பிரச்சனைகளை சொல்லிகிட்டே போகலாம். அது 1, 2 இல்லை, அநேக பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வீடியோவில் ஏற்கனவே சித்தர்கள் பாடல்லாம் பாடி நிறையா ஆண்மை குறைவு சிறப்பு மருந்துகளை பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதையும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது மகா தாதுலிங்க அரச செந்தூரம், வெண்குண்டுமணி பாஷான கொளித்தைலம், மகா தாது விழுத்தி லேகியம். இந்த காம்பினேஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு ஜாதிக்காய், லவங்கம், ஏலக்காய், இதெல்லாம் ஏலரிசி இதெல்லாம் கலந்த சூரணம், அதே போல் தேன், இதெல்லாம் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த லேகியம், செந்தூரம், குண்டுமணி தைலம் வாங்குறவங்களுக்கு இது 2மே நம்ம இலவசமாக கொடுக்குறோம். இந்த 3 காம்பினேஷன் மருந்து மிக சிறப்பாக இந்த ஆண்மை குறைவுக்கு வேலை செய்யும். இதை ஏன் நம்மளே ரகசியமாக வச்சுக்காம எல்லாத்தையும் பப்ளிக்காக நம்ம யூடியூப் பக்கம், ஃபேஸ்புக் பக்கம், அதே போல் வாட்ஸ்அப் பக்கம் அந்த முறையோடையே பதிவு பண்ணிடுறோம். இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம், இதுதான் செய்முறைன்னு சொல்லி போடுறோம். இது காம்பினேஷன் கூட்டி சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், எல்லா சித்த வைத்தியர்களும் இந்த முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம். அதே போல் நம்மகிட்ட வர வாடிக்கையாளர்கள், கஸ்டமர் இது ரெகுலராக அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அவங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அவங்க இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு ஆணுக்கு 0 கவுண்டிங் இருக்குது, அணுக்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு 20 நாளையில் அந்த கவுண்டிங்கை அதிகப்படுத்திடும். அதே போல் தாம்பத்தியம் என்ற வார்த்தை கேட்கும்போது அந்த மனைவி பார்க்கும்போது பயம், பதட்டம், நர்வஸ் இதெல்லாம் வர்றதுக்கான பிரச்சனைகள் நரம்பு மண்டலங்கள் பாதிச்சிருக்கும். அதே போல் அதிகமாக இந்த கை பழக்கங்கள், சுய இன்பங்கள், இந்த படங்கள் அதிகம் பார்த்து அதிகம் சுக்களத்தை ஸ்தலிதப்படுத்தி அது ஒரு கெட்டித்தன்மை இல்லாமல் உடம்பை வீணாக்கிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகம் இருக்கும். அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அதே மாதிரி இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு 20, 23 வயசுலேருந்து இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நம்மகிட்ட வராங்க. இதில் 2 டைப்பாக நம்ம கொடுக்குறோம். அதாவது குண்டுமணி தைலம், லேகியம் கொடுக்குறோம். செந்தூரம் சேர்த்து 3ஆகவும் கொடுக்குறோம். அதே போல் பிரச்சனை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெறும் லேகியம் மட்டுமே கொடுக்குறோம். பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது 3ம் சேர்த்து கொடுக்குறோம். இது நரம்புகளை வலுப்படுத்தி தாது விந்துவை கெட்டிப்படுத்தி தாது 7 சப்த தாதுகளையும் வெளிப்படுத்தும். இந்த காம்பினேஷன் ஒரு செட்டாக எடுக்கும்போது ஒரு நாளில் இருந்து ஒரு வாரத்துக்குள்ளார மாற்றம் தெரியும். ஒரு சிலருக்கு ஒரு வேளை மருந்துலேயே நல்ல மாற்றம் தெரியும். ஒரு சில நபர்களுக்கு தாமதமாக தெரியும். ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு 100%
90% பலவீனப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தாமதமா இருக்கும். ஒரு 50% இருக்கிறவங்களுக்கு உடனே கேட்கும். அதாவது திருமணமாகி நல்லாவே இல்லறத்துல இருந்தோம். ஒரு 10 ஆண்டுகளாக டிப்ரஷன், வேலை, அதே மாரி வெளியூர் போனது, வீடு கட்டினேன், கடன் ஆயிடுச்சு. இந்த மாரி நெறைய டிப்ரஷன்னால இந்த ஆண்மை குறைவுகள் நெறைய பேருக்கு ஏற்படும். கணவன், மனைவி பிரிஞ்சு இருந்ததுனாலயும் ஏற்படும். முதல்ல நல்லா இருந்து, அ பின்னாடி வந்து பலவீனமானவங்களுக்கு இது ரொம்ப சீக்கிரமா கேட்கும். 1 வாரம் அந்த அந்த ரேஞ்சிலேயே கேட்கும். சிலருக்கு ஒரு வேள மருந்துல கேட்கும். ஒரு நாள்லயும் கேட்கும். அந்த உடம்புல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள பொறுத்து இது வேலை செய்யும். அதே மாரி மற்ற மருந்துகள காட்டிலும் இது 7 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு அதிகமான அ போக சக்திகள கொடுக்கும். அதாவது ஆ அதாவது 7 மடங்குன்னு சொல்லிட்டேன். அது 7 யானை பலம், 7 குதிரை பலம்னு சொல்லி அ நம்ம சர்ச்சு பலராம ஐயா நூல்ல வந்து இந்த குண்டுமணி குளித்தைலத்த குறிப்பிடுறாரு. அதே மாரி வந்து இந்த தாதுலிங்க செந்தூர்த்தி துவண்ட மனிதன், துவண்டு போயி இருக்கக்கூடிய மனிதனே இத சாப்பிடும்போது விழித்தெழுவான் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு பெரும் மருந்துகள் இந்த ஆ வெண்குண்டுமணி பாசான தைலமும், இந்த தாதுலிங்க ரசசெந்தூரமும் இந்த காம்பினேஷன். இதோட நம்ம லேகியம் எடுக்கும்போது ரொம்ப விரைவா கேட்கும். அதே மாரி உங்களுடைய உடம்புல வந்து நீங்க எதையும் மறைக்காம வைத்தியர்ங்ககிட்ட சொல்லணும். ஆ அல்சர் இருக்கா? மூலம் இருக்கா? பிபி இருக்கா? சுகர் இருக்கா? அப்படிங்கிறத சொல்லணும். சரி, இது யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பைபாஸ் சர்ஜரி பண்ண ஹார்ட் பேஷண்ட்டுங்க இத சாப்பிடக்கூடாது. மத்தபடி எல்லாருமே சாப்பிடலாம். ஆ எந்த ஒரு பக்க விளைவும் பண்ணாது. அதேபோல வந்து இந்த அ சித்த மருத்துவ யூடியூப் சேனல் பக்கத்தில சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்க ஆ மொபைல்ல பெல் பட்டன்னு வரும். அத அழுத்துங்க. எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். அதே மாரி கமெண்ட்ல வந்து உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். 2வது இத சாப்பிட்டு சிறப்பா இருக்குன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல வந்து நம்மளுடைய யூடியூப் பக்கம் சேனல அ இப்ப 5000 சப்ஸ்கிரைபர நெருங்க போகுது. 4000 கடந்து 5000 சப்ஸ்கிரைபர நெருங்க போகுது. நிறைய வாடிக்கையாளர்கள், அதேபோல சித்த வைத்திய ஆர்வலர்கள், அ இத நம்ம யூடியூப் பார்த்து நிறையா மருந்துகள செய்றேன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இதுபோல உங்களுடைய ஆதரவ நீங்க எந்த அளவுக்கு குடுக்குறீங்களோ, அந்த அளவு நான் உங்களுக்கு வந்து இன்னும் அதிக வீடியோவ பதிவு பண்றேன். நம்ம யூடியூப் சேனல்ல கட்டுமுறைகள், சுத்தி முறைகள், செய்முறைகள் எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம செல்ஃபோன்ல எடுத்து தான் பதிவு பண்றோம். நம்ம யூடியூப் ஒரு சின்ன ஒரு யூடியூப், நம்ம வைத்தியசாலை ஒரு சின்ன வைத்தியசாலை. ஒண்ணும் பெரிய அளவுல பிரம்மாண்டமா நீங்க ஒண்ணும் நெனச்சுக்க வேணாம். இது ஒரு ஆ சின்ன வைத்தியசாலை. ஆனா மருந்துகளும், வேலைகளும் பெருசா இருக்கும். "மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்கும்" அப்படின்ற பழமொழிக்கு ஏற்றாற்போல, நம்முடைய யூடியூப் பக்கத்தில எல்லா மருந்துகளும் சிறப்பா வேலை செய்றத மட்டும் தான் பதிவு பண்ணியிருப்பேன். அத பார்த்து வைத்தியருங்க செஞ்சுக்கங்க. இத பத்தி தெரியாதவங்க யாரும் முயற்சி பண்ண வேணாம். செய்முறைய முயற்சி பண்ண வேணாம். வ வைத்தியருங்ககிட்ட வாங்கி நீங்க பயன்பெறுங்க. இதுவரை பொறுமையா பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி.